Hi friends. இன்னைக்கு சண்டே. ஸோ நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வெளியே போகிறோம். ஸோ இந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன் பாருங்க. நாங்கள் பார்க் உள்ள போனோடனே செம்ம கூட்டம். இங்கே பாருங்க. ஸோ சண்டே எல்லாருக்குமே லீவ் இல்லையா? இங்கே பாருங்க, பார்க்கிங் பக்கத்தில் வண்டியை பார்க் போட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். ஒரு பைக்கு உள்ளே போயிட்டாரு. இங்கே பாருங்க. நல்லா ஜாலியாக ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காயில பாருங்க, காயில ஜம்ப் பண்ணு. உடனே அதை முடிச்சுட்டு உடனே ஊஞ்சலுக்கு வந்துட்டாங்க. இந்த பாருங்க, காயில பாருங்க, யோகி கையில ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. காயலுக்கு சிரிப்பு தான். பாருங்க யானை, காயில யோகி யானை ஏற போட்டாங்க. யானையில வர்றதுக்கு நம்ம யோகி வர போறாரு. காயல் காயல் காயல். அப்புறம் 2 பேர் சீதா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு சின்ன பையனாவே சின்ன வயசு ஞாபகம் வருது இல்ல பத்தியா? பையன் அப்படியே கிளம்பிடுச்சு. நாங்க அப்படியே ட்ரெயின்ல கிளம்பிட்டோம். அங்க பாருங்க, புகை வருது பாருங்க, புகை போகாது பாரு. நல்லா கத்தலாமா? குட்டி பாப்பா பாய் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரங்கராட்டம் இருந்தது. அப்படியே யோகித்த கையில் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரங்க ரக்கர ரக்கரன்னு. நாங்க அப்படியே அந்த கார்ல ஏறி கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போறோம். வாவ் சூப்பர். அங்க பாத்து ட்ரெயின். ட்ரெயின் போகுது. நம்ம போன ட்ரெயின் அது போகுது. அங்க பாருங்க ட்ரெயின் போகுது. நம்ம கால்ல போறாங்க ட்ரெயின். நம்ம போன ட்ரெயின் அது. ஒரு ரவுண்ட் போயிட்டு வீட்டுக்கு போங்க.
நாங்கள் போன ட்ரெயின் திரும்ப பார்த்துட்டு இந்த பாருங்க பாய் சொல்லப்பா ட்ரெயினுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் யோகித்து பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஊந்துற பாருப்பா வருது கையில இது பார்த்தீங்கன்னா மாடு சுற்றி அப்படியே தண்ணி நல்லா இருக்குல்ல. அப்படியே மீன் கண்காட்சி பார்க்க போகலான்னு போனோம். அங்கே பாருங்க மரத்துலேயே என்ன இருக்கா வீடு. ஓகேல சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரு பார்க்கு. இப்போ மீன் கண்காட்சி வந்துட்டோம் கடைசியாக. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் உக்காந்துக்கிறாரு பார்த்தீங்களா பயங்கரமா. ஃபைனலாக மீன் கண்காட்சி உள்ள வந்துட்டோம். ஸோ அப்படியே மீனை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். இந்த மீனோட பேர் யாருக்கு தெரியுதோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க பாருங்க பிராணா மீன் பாருங்க. அது எப்படி அசையாமல் ஒரே இடத்துல நிற்குது பாரு. பார்த்தியா பொம்மை மாதிரி நிற்குது பாரு. அசையாவே இல்லை பாரு. அசைய மாட்டாங்க பாருங்க. பொம்மை போல அப்படியே நின்று இருக்காங்க. பாருங்க நம்ம தலைவன் அலிகேட்டர் மீன் சேமையால. எவ்வளோ பெரிய மூக்கு வாய். எப்படி இருக்குதுமா மீன் வாய்? கையில் மீன் எப்படி இருக்குது காட்டு. இந்த மீனோட பேர் எனக்கு தெரியும் ஏஞ்சல் தானே. ஸோ இதை நான் வளர்த்துக்கிறேன். இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட பேர் கப்பீஸ். ஆமாம் குட்டிலாம் போடும். இதெல்லாம் நான் வளர்த்துக்கிறேன். டிக்லீஸ் நீங்க பாருங்க. ஆமாக்கதா பார்க்கலாம் வாங்க. இந்த டேங்க்ல என்ன காணும்? தண்ணி கொண்டு வருப்பா. ஆமா ரெண்டு ஆமை பாருங்க. தருமா ஒன்னும் தவ இல்லப்பா. அது அப்படிதான் விளாங்க. பாருங்க சும்மா அழகு கச்சிக்கிறாங்க. எறா பாருமா எறா பாருங்க. கலர் கலராக பாரு. இல்லப்பா எல்லாம் ரியல் எறா. இது என்ன மீன் டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த மீன் பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலப்பா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குதுல்ல. இந்த மீன் பேர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஒருத்தர் சைலண்டா பாக்குறாரு பத்தியா. என்ன பாக்குறா? இங்க பாருங்க வரி குதிரை மீன். மீன் யாருக்கு இதை கமெண்ட் பண்ணுங்க. உள்ள சைலண்டா பார்த்துட்டு பாம்பு இல்லம்மா அது ஒரு மீன். இங்க பாருங்க இந்த மீனை பாருங்க. எல்லாம் கல்லு மேலே டப்பாக்குள்ளே ஒழிஞ்சு நிற்குது பாருங்க. எல்லாம் ஒன்னாவே விலாங்கு மீனா. விலாங்கு மீன். இங்க ஒரு ஜெல்லி பீஸ் இருக்கு பாருங்க.
பொம்மைப்பா டாய். ஓய், எல்லாரும் வீட்லயும் அதிகமா காணப்படும் நம்ம ஷார்க்கு. இந்த ஷார்க்கு தான் எல்லாரும் வீட்டுல இருக்கும். அங்க பாருங்க தொலையுது பாருங்க இந்த மீன். பாம்பு தலை ஆமையா பாருங்க, தலை பாருங்க போயிட்டு இருக்கு. அதனால தான் பாம்பு தலை ஆமை. நல்ல நாங்க பாத்தீங்கன்னா சண்டே பார்க்ல முடிச்சு என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்த சண்டேல எங்க போற சொல்லி வீடியோ போடுறேன். பாய் சொல்லுங்க. பாய்.